தசமபாகம்ன்றது நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்றதுக்கான ஒரு அடையாளம், என் விசுவாசத்துடைய ஒரு வெளிப்படுத்தல். இட்ஸ் a demonstration of faith. ஏன்னா விசுவாசத்தினால தான் ஆசீர்வாதத்துடைய அனுபவத்துக்குள்ள நம்ம இறங்க முடியும். அப்ப பாரு, இந்த தசமபாகம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் பணம். ஆனா பணத்தையும் எடுத்து கர்த்தர்ட்ட வந்து, ஆண்டவரே நான் பணத்தை நம்பி வாழல, உங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், தசமபாகம் செலுத்தும் போது கர்த்தர் சொல்றாரு, அந்த விசுவாசம் என் ஆசீர்வாதம் வேலை செய்யறதுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுத்துட்டு இருக்குது. So, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போலாம் வாங்க எல்லாருமே. Genesis chapter 14, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். Genesis 14 அதோடைய 18ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் படிக்க போறேன். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். எப்படி இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்றத நம்ம பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம். நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்க போல இல்லை பாருங்க. அவங்களுக்கு வர்ற பிரச்சனை தான் நமக்கும் வருது பிரதர். எனக்கு வர்ற பிரச்சனைகள் உலகத்தில் எல்லாருக்குமே வருது. அப்போ நமக்கு அவங்களுக்கு என்ன பிரதர் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாள்ல இருந்தே நம்ம மேலே தான் தங்கி இருக்குது. அது பேர் கர்த்தரின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம்ன்றது ஒரு வல்லமை, இது ஒரு சக்தி. இந்த சக்தி நம்ம போகிற இடத்துலலாம் நமக்கு வெற்றியை கொண்டு வருது, நம்ம போகிற இடத்துலலாம் நமக்கு வாழ்வை கொண்டு வருது. So this is an endowment of power that brings success and victory wherever you go. எங்க போனாலும் கை வச்சு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒரு வெற்றியையும் சுகத்தையும் கொண்டு வர்றதுக்காக ஒரு வல்லமையை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். என்ன ஒரு அருமையான விஷயம் பார்த்தீங்களா? எங்க இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியும். ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும். ஏன்னா ஆசீர்வாதம் மாறுறதில்ல, சூழ்நிலை மாறும், கிளைமேட் மாறும், இடம் மாறலாம், அட்ரஸ் மாறலாம். ஆனால் நம்ம மேலே இருக்கிற ஆசீர்வாதத்துடைய அட்ரஸ் மாறுறதில்ல. நம்ம தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஹோம் அட்ரஸ் மாதிரி, நம்ம தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். கர்த்தர் நம்ம மேலே ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்குதுன்னு பார்க்குறோம். அவர் நம்ம தலை மேலே தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுது, இதுதான் என்னுடைய அட்ரஸ் அப்படின்ட்டு. நம்ம ஹெட்டு தான் ஆசீர்வாதத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்னா, அப்போ நம்ம கவலைப்பட தேவையில்லை. எந்த நிலையாக இருந்தாலும் ஆசீர்வாதம் நம்மளை மேலே கொண்டு வர்றதுக்கு வல்லமையுடையதாக இருக்குது. ஆசீர்வாதம்ன்றது ஒரு வல்லமை. கர்த்தரின் ஆசீர்வாதம் சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. கர்த்தரின் ஆசீர்வாதம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். The blessing of the Lord. ஆமென். அதான் இந்த சீரிஸ் உடைய பேர், The blessing of the Lord. அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதம் உடனே ஆண்டவர் ஒரு மனுஷன்ட்ட கொண்டு போறாரு, நம்மளை அவனை பார்த்து கற்றுக்க அப்படின்றாரா? யாருன்னு பார்த்தா ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் யாரு? ஆபிரகாம். வேதத்தில் எந்த அளவுக்கு கர்த்தர் அவரை ஒரு உதாரணமாக மாற்றிருக்கிறாருன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னே புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதத்துக்கு ஒரு பேரை வச்சுட்டார். The blessing of Abraham அப்படின்னு சொல்றார். இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உடனே எப்படி கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் என்னென்னத்தை செய்துன்றதை நம்மளுக்கு பார்க்க வைக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு ரகசியமாக ஒளிஞ்சிருக்குது. இன்னொரு விஷயம் பாருங்க, ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, வேற ஒரு விஷயத்துக்கும் ஃபேமஸ், விசுவாசம். அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர் மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்தை விசுவாசிச்சு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டாரு. பாரு நல்லா கவனிங்க, ஆசீர்வாதம் வந்துருச்சுன்றதுனால அனுபவிச்சிட்டோன்னு அர்த்தம் இல்லை. அநேக விசுவாசிகள் ஆசீர்வாதம் உடையவர்களாக இருக்கிறாங்க, அதை அனுபவிக்க கற்றுக்கல, அதை அன்லாக் பண்ண கற்றுக்கல. அதனால இன்னும் குறைபாடு, வியாதி, வறுமை, தரித்திரம் அப்படியே இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், பிரதர் என்ன பிரதர் பண்ணுறது, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, நானும் ஒரு யோபு பிரதர் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிவிட்டு, பரலோகத்தில் தான் பிரதர் நான் சந்தோஷமாக இருக்க முடியும், போய் சேரலாம் பிரதர் அங்கே அப்படின்னு, என்னவோ பூலோகம் ஒரு தோல்வியின் இடம்ன்ற மாதிரியும், என்னவோ பூலோக வாழ்க்கைக்காக இயேசு சிலுவையில் ஒன்றும் செய்யாத மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மலாம் வேற மாதிரி வார்த்தையின் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவங்க. நமக்கு தெரியும் கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால இங்கேயும் நல்லா இருக்க முடியும், அங்கே போய் ரொம்பவே நல்லா இருக்க போகிறோம். ஆமென். அப்போ இந்த உலகத்தில் நல்லா இருக்க முடியும். ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு தான் அதை கொண்டு வருது. ஆபிரகாம்கிட்ட இருந்து கற்றுக்கிறோம், விசுவாசத்தினால தான் ஆசீர்வாதத்தை நம்ம செயல்முறையில் கொண்டு வர முடியும். ஆமென். கிருபையினால ஆசீர்வாதம், விசுவாசத்தினால அது நிஜமாகுது, நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் நிஜமாகுது. அது அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 14 ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகத்தை கொடுத்தாரா? ஏன் அப்படி கொடுத்தாரு? ஏன்னா தசம பாகம்ன்றது நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற மிக மேன்மையான ஒரு விஷயம். தசம பாகம்ன்றது ஏதோ பணத்தை பற்றி மட்டும் நினச்சிடுறோம் சில நேரத்தில், இல்லை ஏதோ ஒரு ஐதீகம், ஒரு சம்பிரதாயம், அது ஒரு வழக்கம், சர்ச்சு மெம்பர்ஷிப்காக கொடுக்குறேன், இப்படியெல்லாம் ஒரு சில பேர் நினச்சிக்கிறாங்க. இல்லை, தசம பாகம்ன்றது நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்றதுக்கான ஒரு அடையாளம், என் விசுவாசத்துடைய ஒரு வெளிப்படுத்தல். இட்ஸ் a demonstration of faith. ஏன்னா விசுவாசத்தினால தான் ஆசீர்வாதத்துடைய
அனுபவத்துக்குள்ள நம்ம இறங்க முடியும். அப்போ பாரு, இந்த தசமபாகம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் பணம். ஆனால் பணத்தையும் எடுத்து கர்த்தர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் பணத்தை நம்பி வாழல, உங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், தசமபாகம் செலுத்தும் போது கர்த்தர் சொல்றாரு, அந்த விசுவாசம் என் ஆசீர்வாதம் வேலை செய்யறதுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுத்துட்டு இருக்குது. அப்படின்னா பாரு, நல்லா கவனிங்க, பணம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. பணம்னு உடனே நம்ம ஃபுல் அட்டென்ஷன் பாருங்க, யாரும் சத்தம் போடல பாருங்க. இப்போ பணம்னு உடனே ஏன்னா என்னவோ சொல்ல வராரு, இது ரொம்ப முக்கியமானது. பணத்தில் ஒருத்தன் முன்னேறிட்டானா நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், கரெக்டாக இல்லை? ஒன்று புகழ்ந்து தள்ளுறோம், இல்லைனா அவன் சரியில்லை, அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்றோம். நம்ம பணம் ஒன்று அவ்வளோ முக்கியமானது, அது வந்து ஒரு அசால்ட்டான விஷயமே இல்லை. எல்லாத்துக்கும் பணம் நம்மளுக்கு தேவைப்படுது, எல்லா விஷயத்துக்கும் பணம் தேவைப்படுது. நான் சிங்கிளாக இருக்கும்போது ஒரு தடவை என்னுடைய பாஸ்டர் கூட நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு சில விஷயங்களை பற்றி, ஸ்கூல் ஃபீஸ் பற்றியெல்லாம் பேசும்போது, அப்போ நான் சிங்கிளாக இருக்கிறேன், என்ன பார்த்து சொன்னார் பாஸ்டர், கிரேஸ்வன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ விசுவாசத்தில் பயங்கரமாக வளருவேன் அப்படின்னாரு. நான் எப்படி பாஸ்டர்னு, அதுக்கப்புறம் பணம் தேவைப்படுதில்லை உனக்குன்னாரு, விசுவாசிக்குவேன், விசுவாசத்தில் அதனாலேயே நீ வளருவ அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய உண்மை தருமா அது? இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் விசுவாசிக்கிற ஆண்டவரே பண தேவையை பற்றி நான் சொல்கிறேன். நான் பணம் அவ்வளோ முக்கியமாக தேவைப்படுது. பையன் வந்து அப்பாட்ட கேட்டுக்கிறான், அப்பா கல்யாணம் பண்ணிக்கணுன்னா காசு செலவாகுமாப்பா? செலவாகும்டா தம்பி, கரெக்டாக நான் ரொம்பவே செலவாகும். அப்படியாப்பா எவ்வளோப்பா செலவாகும்? தெரிலடா, இன்னும் கட்டின்னு தாக்குறேன் நானுன்றார் அவங்க அப்பா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் செலவு இருக்குது. பணம்ன்றது முக்கியமான விஷயம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உண்மையா இல்லையா? எவ்வளோ முக்கியமான விஷயம். இதனால குடும்பங்கள் உடஞ்சி போகுது. பொண்ணு போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிச்சு, லாயர் அறுவரை கொடுக்குறாரு, பண்ணாதம்மா பாரு, நீ அவனை கட்டிக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அவன்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்குமா இல்லையா, அவர்கிட்ட ஏதோ ஒரு பிடிச்ச விஷயம் இருந்துச்சு இல்லையா, அதை பற்றி என்ன சொல்கிற? இருந்துச்சு சார், அது இப்போ காலி ஆயிடுச்சு அந்த பொண்ணு. ஏன்னா எந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருதுன்னு சொல்கிறேன் நான். பணம் இல்லையா? 2 பேரும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி மாப்பிள்ளை வர்றாரு, பாஸ்டர் பார்த்துட்டு போகிறோம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு வந்து, பாஸ்டர் ஐயா இந்த கல்யாணத்தில் வாக்குறுதி கொடுப்பீங்க இல்லையா, நான் என் கணவரை காலம்பூரா நேசிப்பேன், அவரையே பற்றி கொள்வேன், இப்படியெல்லாம் சொல்கிற நேரத்தில் ஐயா இந்தா வச்சுங்க 5000 ரூபாய் கையில் கொடுத்தாரான். நான் சொல்கிற வாக்குறுதிகளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். என் மனைவிட்டு இப்படி சொல்லுங்கள், காலையில் எந்திரிச்ச உடனே உன் கணவருக்கு சூடாக ஒரு கப் காஃபி போட்டு கொடுப்பாயா? எல்லோரும் முன்னாடி கேட்டுருங்க, நீங்கள் இப்போவே சரி பண்ணலாம். நல்ல சமையலை கேட்டு தெரிஞ்சு சமையல் டேஸ்ட்டாக மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ற வாக்குறுதி பண்ணுறியா? வீடை நல்லா சுத்தபத்தமாக பார்த்துக்குவியா? நான் எத்தனை ஃப்ரெண்டுங்களை வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாலும் நல்லா சமையல் பண்ணி போடுவேன், இப்படியெல்லாம் எழுதி அவர் சரி 5000 ரூபாவா, தேங்க்யூ வெரி மச், காட் பிளஸ் யூ அனுப்பி விட்டார். அடுத்த நாள் கல்யாணத்தில் 2 பேரும் முன்னாடி நிப்பாட்டி இப்போ வாக்குறுதிகளை எடுக்க ஆரம்பிக்கிறார். வாக்குறுதிகளை எடுத்து ஆரம்பிக்கிறாரு. மாப்பிள்ளை பார்த்து கேட்குறாரு, அவர் தான் வந்து நேற்று பணத்தை கொடுத்துட்டு போனார். மாப்பிள்ளை பார்த்து கேட்குறாரு, நீ காலையில் எழுந்திரிச்ச உடனே மனைவிக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுப்பியா அப்படின்ட்டார். இவரு பேன் முடிக்கிறார், போட்டு கொடுப்பா, ஆமாம் அப்படின்றார். நீ உன் மனைவியுடைய துணியெல்லாம் துவச்சி மனைவியை நல்லா பார்த்துக்குவியா, கனம் பண்ணுவியா? பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பாஸ்டர் கூப்பிட்டார். பாஸ்டர் 1 minute அப்படின்னு கேட்டு வந்து, பாஸ்டர் நேற்று கொடுத்த பணம் என்ன ஆச்சு? பாஸ்டர் ரிட்டன் 5000 ரூபாய் கொடுத்து சொன்னாராம், உன் பொண்டாட்டி 10000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டா, அதனால நான் அந்த பக்கம் சாயிறேன். நான் பணம் முக்கியமானது. பணம் எவ்வளோ ஒரு அத்தியாவசிய ஒரு தேவையாக போயிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கையில். கர்த்தருக்கு அது சர்ப்ரைஸில், அதை பற்றி பேசுறதுக்கு நம்மளும் கூச்சப்படுறது இல்லை. அதுலேயும் நல்லா இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறாரு. அதுக்கான முக்கியமான வழியே தசம பாகம் தான். இது என்ன பதில் கதையாக இருக்குது? இருக்கிற பணத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டா பணம் கம்மியாக தானே ஆகும், அதில் செழிப்பாக வாழ்றதுக்கு என்ன வழி? இதுதான் கர்த்தருடைய வழி, விசுவாச வழி. அப்படின்னா என் தசம பாகத்தினால நான் என்ன அறிவிக்கிறேன்னா, இவ்வளோ பணம் வந்திருக்குது, நன்றி ஆண்டவரே, இது அத்தனையும் கொடுத்தது நீங்கள் தான். அதை நான் எப்படி காமிக்கிறேன் தெரியுமா? அதில் முதல் பகுதி எடுத்து உங்கள் சமூகத்துக்கு வரேன் தெரியுமா? முதல் பகுதி எடுத்து விதைக்கும் போது நான் சொல்கிறேன், நான் பணத்தை நம்பி வாழல, உங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் பணத்தை விட பெருசு. நீங்கள் தானே ஆதாரம். என் ஊதியமோ, என்னுடைய ஓனரோ, என்னுடைய எஜமான், என்னுடைய வேலை எனக்கு ஊதியம் இல்லை, அது என்னுடைய ஆதாரம் இல்லை. நீங்கள் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி என் விசுவாசத்தை நான் அறிவிக்கிற நேரம் தான் தசம பாகம் நேரம். கமா நல்லா நன்றி செலுத்துங்களேன். வாட் இஸ் த டைம் ஆஃப் டைத்? இட்ஸ் a time of declaring your faith. அப்போ தசம பாகம்ன்றது ஏதோ பணம் அமௌண்ட்டை செலுத்திட்டு அப்பா ஏதோ இந்த இந்த மாதம் என்னுடைய ரிலீஜியஸ் டியூட்டியை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு செக்லிஸ்ட் விஷயம் இல்லை. அது உள்ளத்தை பெரிதாக்குற ஒரு விஷயம். அதனால தான் லாஸ்ட் வீக் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த 6 அறிவிப்புகளை நம்ம கொடுக்குறோம். தசம பாகம் செலுத்தும் போது ஆக்சுவலாக நம்ம அறிவிக்கிறோம். we are declaring powerful things. Number 1, நான் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிக்கிறோம். தசம பாகம் உங்கள் விசுவாசத்தை அறிவிக்கிறது. 2வது, தசம பாகம் தேவன் மீதான உங்கள் கனத்தை அறிவிக்கிறது. நான் உங்களை கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. எப்படி? எல்லாத்தையும் செலவழிச்சிட்ட பிறகு மிச்சம் மீதி எடுத்துகிட்டு வந்து ஆண்டவரே உங்களை ரொம்ப கனம் செய்கிறேன் அப்படி இல்லை. சம்பளம் வந்த உடனே
முதல் பகுதியை கர்த்தரிடத்துல கொண்டு வந்து சொல்றேன், உங்களை நான் கனப்படுத்துறேன் ஆண்டவரே. ஆனர், முதல் இடம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதன்மையான இடம், அந்த முதல் இடத்தை நம்ம கொடுக்குறோன்றதை அறிவிக்கிறோம். மூன்றாவதா பாருங்க, தசம பாகம்ன்றது என்னது? தேவன் உங்கள் மூல ஆதாரமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அறிவிக்கிறது. Tithe declares that God is your source. கர்த்தரே ஆதாரமா இருக்கிறார், அவரை பற்றி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவர் தான் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்கு காரணராக இருக்கிறாருன்னு சொல்றோம். நம்ம நாலாவதா தசமபாகத்தை கொண்டு வரும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, என்கிட்ட இருக்கிற பணத்தை விட ஆசீர்வாதம் பெரியது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்கிறதுனால இந்த பணம் என்ன, இதை விட அதிகமாகவும் வரும். ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் பெரியதா இருக்குது. தசமபாகத்தின் நேரத்தில் இன்னொன்று என்ன அறிவிக்கிறோம்னா, நம்ம தசமபாகம் தேவனுடைய மகத்துவத்தை பற்றிய நம்மளுடைய வெளிப்பாட்டை அறிவிக்குது. அப்படின்னா அர்த்தம், கர்த்தர் எவ்வளோ பெரியவர் நான் நம்புறேனோ அவ்வளோ தாராளமாக கர்த்தருக்கு நான் தருவேன். ஏன்னா அவரை பற்றின வெளிப்பாடு பெருசாக இருக்குது. இட்ஸ் அ ரெவலேஷன், இட்ஸ் அ டிக்ளரேஷன் ஆஃப் யோர் ரெவலேஷன் ஆஃப் த கிரேட்னஸ் ஆஃப் காட். கர்த்தர் பெரியவர்னு சொல்லி. ஆறாவதா கடைசியாக நம்ம பார்த்தோம் பாருங்க, 6 அறிவிப்புகளில் கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள் என் சொந்த பிரயாசம், என் சொந்த வேர்வையினால இல்லை, ஏசு கிறிஸ்துவானவர் என் வாழ்க்கையில் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், அதனால தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம். வாயின் வார்த்தையில் மட்டும் இல்லை, நம்மளுடைய தசம பாகத்தின் மூலமாக நம்ம அறிவிக்கிறோம். எத்தனை பேர் உண்மையாகவே ஒத்துக்க முடியும், ஏசு கிறிஸ்துவானவர் உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி? அதுக்கான ரெஸ்பான்ஸ், அதை வெளிப்படுத்துகிற விதம் தான் தசம பாகம். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க, 6 அறிவிப்புகள், 7 ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு அந்த 7 ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க போகிறோம். The 7 blessings when you bring your tithe. ஓகே, வாங்க ஆதியாகமம் 14 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் படிக்கிறேன். Genesis chapter 14 and verse number 18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, என்ன ஆசீர்வதிச்சார் பாருங்க, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஸ்டாப். ஆசீர்வாதத்துடைய முதல் பகுதி பாருங்க, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய. வானமும் பூமி யாருக்கு சொந்தமா? தேவனுக்கு. அவரால் உனக்கு ஆசீர்வாதம் வரும்னா என்ன அர்த்தம்? அவரோட நீ உடன்படிக்கையில் இருக்கிறதுனால அவருக்கு சொந்தமானதெல்லாம் உனக்கு சொந்தமானது. நல்லா கவனிங்க, உடன்படிக்கையுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னது? என்னுடையதெல்லாம் அவருக்கு, அவருடையதெல்லாம் எனக்கு. என் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் இல்லையா? நம்மளுடைய வியாதி அவர் சுமந்து கொண்டார், அவருடைய ஆரோக்கியம் நமக்கு சொந்தம். அப்போ இந்த உடன்படிக்கை என்ன அர்த்தம்? என்னுடையதெல்லாம் அவருடையது, அவருடையதெல்லாம் என்னுடையது. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த வசனத்தை என்ன படிக்கிறோம் நம்ம? வானத்தையும் பூமியும் உடையவர் யாரு? அப்ப யாருக்கு சொந்தம் அது? வெரி குட், கமான் கமான் ஃபெய்த் பீப்புள். வானமும் பூமியும் யாருடையது? தேவனுடையது. இப்போ அவர் கூட நம்ம உடன்படிக்கையில் இருக்கிறதுனால அப்போ வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் நம்முடையது தான். ஆனால் இப்போ அடுத்ததுல தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடையதா இருக்குது. ஏன்னா நம்மளும் அவரும் ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறோம். அவருடையதுன்னா அது நம்முடையது. உடன்படிக்கை நிமித்தம் அது சொந்தமாகுது. எப்படி அதை ரிலீஸ் பண்றோம்? தசம பாகத்தின் மூலமாக. By your tithe, the first blessing that you receive is this. ஏதிங்க பார்க்கலாம். The first blessing is this, the possession of earthly blessings. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுடைய அந்த உடைமையாக்குதல், you make it your own, சொந்தமாக்குதல். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடையது. ஒரு சில பேர் இப்படி நினைக்கிறோம் பாருங்க, பரலோகத்தில் தான் நல்லா இருக்க முடியும், பூமியிலலாம் நம்ம நல்லா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சில பேர். பூமியிலலாம் வெறும் தரித்திரம் தான் பிரதர், இங்கே இருக்கிற வரைக்கும் தரித்திரமாக தான் வாழ்கிறோம், அதான் பரிசுத்தம் ஒரு சில பேர் பேசுவாங்க. வியாதியாக தான் இருப்போம், அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பங்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ராங். கர்த்தர் சொல்கிறாரு, நீ பரலோகத்துக்கு வரும்போது நீ நல்லா இருப்ப, ஆனால் பூமியில் நீ வெற்றிகரமாக வாழணும்னு நான் விருப்பப்படுறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ பூமிக்குரிய நன்மைகள் நம்முடையது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை நிமித்தம் பூமி அவருக்கு சொந்தம்னா அப்போ பூமிக்குரிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்காக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, நிலம் வாங்குவோம். வெரி குட், அலர்ட் ஆயிட்டிங்க, அலர்ட் ஆயிட்டிங்க. ஓகே, வீடுகள் வாங்குவோம். நான் வீடு சொல்ல, வீடுகள் வாங்குவோம். எஸ், கமான். கடனை கட்டி தீர்ப்போம், கடன் கொடுக்கிறவர்களா மாறுவோம். ஆமென். நம்ம பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, உயர்ந்த ரகமாக படிப்பாங்க, நல்ல நல்ல ஸ்கூல்ஸில் படிப்பாங்க. பணம் நமக்கு ஒரு பெரிய மேட்டராக இருக்காது, நல்லா படிக்க வைக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பட் இதெல்லாம் என்னது? பூமிக்குரிய நன்மைகள். இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது, கர்த்தர் ஒரு சில பேர் ஐஸ்வர்யவான்களாக செலக்ட் பண்ணாரு, ஒரு சில பேர் தரித்திரமாக செலக்ட் பண்ணாரு, அதில் ஒருத்தன் நான், அப்படியெல்லாம் பேசின்னு இருக்கக்கூடாது. நம்ம யாரு? அவரோட உடன்படிக்கையில் இருக்கிற ஜனங்க நல்லா வாழும்படியே நம்மளை உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னுடையது.
எப்போ அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம்? தசம பாகத்தின் மூலமாக. ஏன் நான் தசம பாகத்தில் சொல்கிறேன், கர்த்தரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்றேன். சொன்னவொன்னு அவர் சொல்கிறாரா, கதவை திறந்து கொடுத்துட்டப்பா, இப்போ நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். சங்கீதம் 24 படிக்கிறோம், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடையதுன்னா அது யாருடையது? ஏன்னா நம்மளுடைய இடத்த அவர் எடுத்துக்கிட்டார். இப்போ அவருக்கு உண்டானதெல்லாம் நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா, கம் ஆன். எஸ், எல்லாம் நமக்குரியது. அதனால தான் சொல்கிறேனே, காரில் ஒரு வழியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்களா, ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்ல செழுமையான இடத்த பார்க்கும்போது, பெரிய பெரிய பில்டிங்ஸை பார்க்கும்போது, சும்மா ஏதாவது திட்டி துப்புணும்னு ஒரு சில பேர் பண்ணுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? என்னத்தை எப்படி சம்பாரிச்சானோ, எப்படி வாங்கி போட்டுக்கிறான் பாரு, அப்படி திட்டினே போவாங்க. சரியா? எப்படி உழைச்சி போட்டுக்கிறான் பாரு, கெட்ட எண்ணம் உள்ளவன், அப்படிலாம் கண்டவங்களே திட்டினு போ. அப்படி பார்க்காதீங்கன்றேன். பாரு, நல்லா கவனிங்க. உங்கள் நிலத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? ஒரு கெத்தோட பார்க்குவீங்களா இல்லையா? நிலம் வாங்கிட்டோம், இப்போ அந்த இடத்துல போய் அந்த நிலத்தை பார்க்க போகிறோம். ஒரு வீடு வாங்கிட்டோம், வீடை பார்க்க போகிறோம்னா எப்படி இறங்குவோன்றீங்க? காரில் ஸ்லோ மோஷனில் இறங்குவோம். கரெக்டாக இல்லையா? டக்கு டக்குலாம் இறங்க மாட்டோம், ஸ்லோ மோஷனில் இறங்குவோம். ஸ்லோ மோஷனில் இறங்கி கொஞ்ச நேரம் நின்று என்னதை பார்க்குறது, சைட்டை பார்க்குறதில்ல, யார் யார் நம்மளை பார்க்குறாங்கன்னு பார்க்கும். எல்லாம் பாருங்கப்பா, ஸோ இட்ஸ் மை சைட். எல்லாம் பாருங்க. ஒரு கெத்து இருக்கும் அந்த இடத்துல. என்னன்னு சொல்கிறோம் அங்கே அந்த இடத்துல, ஐயோ நான் ஒரு பஞ்ச பரதேசி பட்னியாக வந்துக்கிறேன், நான் யாராவது எனக்கு ஒரு நன்மை, அப்படி இறங்க மாட்டோம். என்னுடையது பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கிறேன்னு பாருங்க. நான் சொல்கிறேன், காரில் இன்றைக்கி நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது ட்ரைவ் பண்ணிகிட்டே போவீங்க, நல்ல நல்ல இடத்த பார்க்கும்போது சொல்லுங்கள், கர்த்தரன் ஆசீர்வச்சிருக்கிறதுனால இதை விட நல்லா நான் நிறைய நிலத்தை வாங்க போகிறேன், நான் வீடுகளை வாங்க போகிறேன், நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும், தேவ ராஜ்யத்தை நம்ம கட்டணும், பல நல்ல விஷயங்களுக்காக பணத்தை அனுப்பி வைக்கலாம். பணமே இல்லாமல் எப்படி பணத்தை அனுப்பி வைக்கிறது? நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா அநேகரை வைக்க முடியும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆசீர்வதிக்கப்படாமல் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது நம்ம? சொல்லுங்கள். இப்போ நம்ம சொல்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, பூமிக்குரிய நன்மைகள் என்னுடையது. தசம பாகம் அவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். பூமிக்குரிய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் கட்டவிழ்த்து விடுது, அதை மறந்துடவே கூடாது. ஒரு அருமையான திருமண தம்பதியினர் பாருங்க, புதுசாக திருமணமாகி சின்னதான ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்தாங்க. ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு வீடை வாடகை பே பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இவங்க 2 பேரும் நல்ல விசுவாசிகள், ரெகுலராக தசமபாகம் கொடுத்து கர்த்தரை கனப்படுத்துகிற ஜனங்க பாருங்க. கர்த்தரை நம்புறாங்க. அவங்க சொன்னாங்களா, நம்ம இதே சின்ன வீட்டிலே நம்ம ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல, கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறதுனால நம்ம சொந்த வீடு நம்ம வாங்க போகிறோம், நல்ல ஏரியாவில் வாங்க போகிறோம், நல்ல வீடாக வாங்க போகிறோம். 2 பேரும் ஜெபம் பண்ணாங்களாம் பாரு. ஜெபம் பண்ணிட்டு ஒரு திட்டம் போட்டாங்களாம். ஏன்னா விசுவாசத்தில் இருக்கிறவன் தான் திட்டம் போடுவான், விசுவாசத்தில் இல்லாதவங்க திட்டமே போட மாட்டாங்க, வெறும் ஜெபிச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, பிளான் பண்ணுவோம், எப்படி வாங்குறதுன்னு பிளான் பண்ணுவோம் இல்லையா? சரி, இவங்க ஒரு பிளான் போட்டாங்களா, 2 பேரும் உட்காந்து மாதம் மாதம் நம்மளுடைய தசம பாகம் 10% நம்ம செலுத்திட்ட பிறகு இன்னொரு 10% வீடு வாங்குறதுக்காக நம்ம சேமிப்பு திட்டத்தில் இறங்கலாம். ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க அந்த விஷயத்தில். ஸோ கர்த்தருக்கு நம்ம தசம பாகம் செலுத்திடுறோம், அப்புறம் இன்னொரு 10% எடுத்து நம்ம சேமிப்புக்குள்ளே நம்ம இறங்குறோம்னு சொல்லி இறங்கிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஒரு சில மாதங்களாச்சு ஃபெய்த்ஃபுல்லாக எடுத்து வச்சாங்களாம். ஒரு சில மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்களாம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா இவங்க ஃப்ரீ டைமில் இவங்க வாக்கிங்க்கு இல்லை சின்னதாக டேட் அந்த மாதிரி போகும்போது கணவன் மனைவியும் நல்ல நல்ல வீடுங்க இருக்கிற ஏரியாங்களுக்கே போவாங்களாம் பாரு. அங்கே போய் நின்று பார்ப்பாங்களாம், இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஏரியாவில் வீடு கட்டா நல்லாயிருக்கும்ன்ட்டு இப்படி பேசின்னு போகிற நேரத்தில் புதுசாக வீடு கட்டியிருக்கிறாங்க. அந்த வீடுகளுக்குள்ளே இவங்க 2 பேர் போயிருக்கிறாங்க. சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா, அந்த வீடுங்களை கட்டின பில்டர் அங்கே தான் இருந்திருக்கிறார். அவர் வந்து இவங்கள்ட்ட கேட்டாராம், அப்புறம் என்ன இந்த வீடு வாங்குற பிளான் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ப்ரொசீடிங் பண்ணலாம். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சார் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம், வீடு வாங்க போகிறோம், ஆனால் இப்போதைக்கு எடுத்து வச்சா ஆரம்பிச்சிருக்கிறோம், நம்ம ஒரு 7 வருஷம் ஆகும் டவுன் பேமெண்ட்டுக்கே அப்படின்ட்டாங்களாம். 5 நிமிஷம் தான் பேசினாங்களாம் பாருங்கள் அந்த பில்டர்கிட்ட. அவர் சொல்கிறாராம், எனக்கு என்னவோ தெரில, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இதெல்லாம் என்னோட இது தான், ஆனால் ஒன்று சொல்கிறேன் நல்லா கவனிங்க, 7-8 வருஷம் சேர்த்துட்ட பிறகு தான் டவுன் பேமெண்ட் நீங்கள் சொல்கிறீங்களே, நான் உங்களுக்கு ஒரு தயவு செய்கிறேன், இப்போ நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறீங்களே அதையே எடுத்துகிட்டு வாங்க, அதே உங்கள் டவுன் பேமெண்ட்டாக ஏற்றுக்கிறேன், மிச்ச பணத்தை நானே உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி 7-8 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்க வேண்டிய ஒரு நிஜத்தை அப்போவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டார். ஏன்னா கர்த்தர் ஃபெய்த்ஃபுல்னஸை பார்க்குறாரு. கமான், நல்லா நன்றி செலுத்துங்க. கமான், நல்லா நன்றி செலுத்துங்க. நம்மளுடைய செகண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்க இன்னும் ரெஸ்பான்ஸ் வாருங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, கமான், எல்லாம் சொல்லுங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னுடையது. தசம பாகத்துடைய முதல் ஆசீர்வாதம். ஓகே, 2வதா பாருங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆபிரகாமை பார்த்த அவர் அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த. 2வது ஆசீர்வாதத்தை எழுதிங்க பார்க்கலாம். நம்ம கர்த்தருக்கு தசம பாகம் செலுத்தும் போது கர்த்தர் சொல்றாரு,
உன்னுடைய விரோதிகளை ஜெயிக்கிற அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் உனக்கு நான் ரிலீஸ் பண்றேன். நமக்கு சொந்தமானது தான், அதை ரிலீஸ் பண்றதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் டைது. ஸோ தசமபாகம் கொண்டு வரும்போது சொல்றாரு, பவர் அண்ட் டொமினியன் ஓவர் யோர் எனிமீஸ். ரெண்டாவது ஆசீர்வாதத்தை ஞாபகம் வச்சுங்க. தேர்ஸ் பவர் அண்ட் டொமினியன் ஓவர் யோர் எனிமி. உங்கள் சத்துருக்கள் மீது வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்லா கவனிங்க. வியாதி ஒரு சத்ரு, பண கஷ்டம்ன்றது ஒரு சத்ரு, கெட்ட பழக்கம்ன்றது ஒரு சத்ரு, குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுன்றது ஒரு சத்ரு, அது ஒரு விரோதி. அதை எதிர்த்து நிற்கணும்னா நம்மளால முடியாது. நம்மளுக்கு ஒரு பரலோக பலன் தேவைப்படுது. பரலோக பலன் பேர் தான் ஆசீர்வாதம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். ஆசீர்வாதம் என்னது? பரத்துல இருந்து இறங்கி வந்த கர்த்தருடைய வல்லமை, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அந்த சக்தி என்ன செய்யுது? அந்த கடனை ஜெயிச்சு முடிக்கிறதுக்கு சகாயம் பண்ணுது, அந்த வியாதியை ஜெயிக்கிறதுக்கு சகாயம் பண்ணுது. எல்லாரும் சொல்லுங்க, பரலோக வல்லமை சத்துருக்களுக்கு மேலாக எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குது. கை உயர்த்துங்க. வியாதிக்கு அதிகாரம் இல்லை சொல்லுங்க, பண கஷ்டத்துக்கு அதிகாரம் இல்லை, வறுமைக்கு அதிகாரம் இல்லை சொல்லுங்க, ஆசீர்வாதம் எனக்கு வல்லமையை கொடுத்துருக்குது. அதை எப்படி அன்லாக் பண்றோம்? தசம பாகத்தின் மூலமாக. ஒரு விவசாயி, அவர் வந்து மரங்களெல்லாம் வெட்டணுன்ற ஒரு பிஸ்னஸும் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு எல்டர்லி மேன், சரியா, அவர் கடைக்கு போயிருக்கிறார். கடைக்கு போயிட்டு, எவ்வளோ நாள் தான் இந்த கோடாலி வெட்டுவீங்க சார் நீங்கள் மரத்தை? நான் கொடுக்குற மிஷின் எடுத்துக்கினீங்கன்னா 10 மடங்கு நிறையா வெட்டலாம் சார் நீங்கள் அப்படின்ட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் சா, சரியா, இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணி மரத்தை சுலபமாக வெட்டக்கூடிய அந்த சா, அது கொடுத்துட்டாராம். பாரு, இது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, பயங்கரமாக நீங்கள் 10 மடங்கு நிறையா வெட்டலாம் அப்படின்னு அனுப்பி விட்டாராம். இவர் ரொம்ப சந்தோஷமாச்சு. ஓ, நீ கஷ்டப்பட தேவையில்லடா, நம்ம இதை எடுத்துன்னு போய் நம்ம வேலை செஞ்சலான்னு இவர் போகிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாராம். என்னடா இது மரம் வெட்ட முடிய மாட்டேங்குது, கையை ஓங்கி வெட்டுற அந்த கோடாலிலேயே நிறையா வெட்டி சாச்சிட்டு பண்ணான்னு, இதில் இவர் இன்னும் 10 மடங்கு வெட்டலான்னாரு. இவன் சீட்டிங் பண்ணிட்டான், மோசம் பண்ணிட்டான். போய் பேசுகிறான் பாருட்டு கடைக்கார்ட்ட போய், என்ன பிஸ்னஸ் நடத்துனேன், ஏன் அப்படி ஏமாத்தின, என்ன சார் சொல்கிறீங்க, என்னப்பா கொஞ்சம் மரத்தை சரியாகவே வெட்ட முடிய மாட்டேங்குதுப்பா, ரொம்ப கஷ்டமாயிட்டுக்குதுப்பா, சார் கொடுங்க சார், ஒர்க் ஆகுதா பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த அந்த சா வேலை செய்கிறதுக்கு ஒரு பிடிச்சி இப்படி இழுப்பாங்க, ஒரு பட்டன் மாதிரி, அதான் ஒரு சிஸ்டம், அதை அன்லாக் பண்ணுற சிஸ்டம். சத்தம் அவர் சொன்னா, என்ன இதுன்னு கேட்டாராம் பெரியவர். என்ன இது அப்படின்னு. என்ன இதா, இது நீங்கள் இழுக்கவே இல்லையான்னு கேட்டார் அவர். இது ஆன் பண்ணவே இல்லையா நீங்கள்? ஓ, இப்படி தானா இதுன்னாராம் அவர். அவர் சொன்னாராம், ஐயோ இது தெரியாமல் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேனே. நல்லா கவனிங்க, அவர்கிட்ட மிஷின் இருந்துச்சா இல்லையா, அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. இங்கே உருணும், இது என்ன அது? நிறைய பேர் சர்ச்சுக்கு அப்படி தான் வந்தோம் பாரு, ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. ஆசீர்வாதம் நம்ம மேலே தான் இருக்குது. என்ன பிரதர், வாழ்க்கை கிறிஸ்து எனக்காக மரித்தார், இப்போ நானும் சத்துன்னு தான் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கா தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டான்றீங்க, நானும் தரித்திரத்தில் கஷ்டப்பட்டுக்கிறேன். என்ன வாழ்க்கையோ. இப்போ நான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதத்தை டீச்சிங் எடுத்து சொல்கிறேன், உருன்ற நீங்கள் என்ன பிரதருன்றீங்க, நீங்கள் கரெக்டா இல்லை? பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்கள், வல்லமை உங்களுக்குள்ளே தான் இருந்துக்குது, அதை ஆன் பண்ண கற்றுங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்கள், சேம் டியூன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த நேரத்தில் ஆன் பண்ண கற்றுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஹல்லேலூயா. The power of God is available. ரெண்டாவது ஆசீர்வாதம் இதுதான், பவர் அண்ட் டொமினியன் ஓவர் யுவர் எனிமீஸ். மூன்றாவதாக எழுதிங்க பார்க்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Hebrews chapter 7 verse number 9 to 10 உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் அதுடைய 9ஆம் 10ஆம் வசனத்தை இந்த நேரத்தில் நம்ம அதை படிக்க போகிறோம் பாருங்க. மெல்கிசேதேக்குக்கு இவர் தசமபாகம் கொடுத்த அதே சீனை திரும்பியும் விவரிக்கிறார் இந்த எபிரேயருடைய ஆசிரியர் பாருங்க. அப்போ அவர் சொல்கிற வசனத்தை கவனிங்க. அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் செலுத்தினது ஆபிரகாம். லேவி யாரு? ஆபிரகாமுடைய கொள்ளு பேரன். கர்த்தர் சொல்றாரு, அவன் கொடுத்த தசமபாகத்தில் அவன் கொள்ளு பேரனும் எஃபெக்டை பெற்றுக்கொள்றான் அப்படின்னு சொல்றானா. மூன்றாவது ஆசீர்வாதம் இதுதான், கர்த்தரின் ஆசீர்வாதத்துடைய வெளிப்படுத்தல் பாருங்க. தசமபாகத்தின் மூலமாக மூன்றாவதாக நம்ம அத்தனை பேருக்கு நடக்கிறது என்னன்னா, வரும் தலைமுறைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. கம் ஆன். எத்தனை பேர் பேரம் பேத்திங்கெல்லாம் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி கைவர்த்தி காமிக்க பார்க்கலாம். டக் 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 போட்டோ எடு ரூனி, சீக்கிரம் போட்டோ எடு. ஒரு நாள் நம்ம பேரம் பேத்திங்க இந்த ஃபோட்டோ பார்த்து சந்தோஷப்படும். நல்ல வேலை என் பாட்டி விசுவாசிச்சாங்க, நல்ல வேலை என் தாத்தா விசுவாசிச்சாரு. ஏன்னா சுதந்திரமாக கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, யூதர்கள் தான் இன்னைக்கு உலகமெங்கும் ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்பான ஒரு ஜனங்கன்னு சொல்லுவாங்க. பர் கேபிட்டா இன்கம்ல இஸ்ரேல் ஜனங்க தான் ஹையஸ்ட் உலகத்திலே.
அதிகமா நோபல் பிரைஸ் வாங்கினவங்க யாரு? இஸ்ரேல் ஜனங்க. ஆனா அவங்க ஒரு மைனாரிட்டி. அதிகமான சாதனைகளை செய்கிறவங்க அவங்க தான். அதிகமான சயின்டிஸ்ட், அதிகமான பேங்கர்ஸ், அதிகமான பிஸ்னஸ் லீடர்ஸ், உலகத்தில் சிறந்த சாதனைகளை செய்கிறவங்க எல்லாம் யூத ஜனங்களா இருக்கிறாங்க, ஆபிரகாமின் சந்ததி. காரணம் என்னது? அன்னைக்கு அந்த அவங்களுடைய முற்பிதாவான ஆபிரகாம் தசமபாகத்தின் ரகசியத்தை பெற்றுக்கொண்டு அதை செலுத்த ஆரம்பிச்சார். அதனால என்ன பண்ணிட்டார் தெரியுமா? சந்ததி சந்ததிக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அன்லாக் பண்ணிட்டாரு. அப்படியே அந்த ஆக்ஸ்ல கை வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு பாருங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் அவங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்குது. நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், நம்ம சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அப்ப முதல் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம உடையவர்களா மாறுகிறோம். இரண்டாவதாக, நம்ம சத்துருக்களுக்கு மீதாக அதிகாரத்தை நம்ம செலுத்துறதுக்கான வல்லமை நம்ம பெற்றுக்கொள்றோம். மூன்றாவதாக, வரும் தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை நம்ம கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்கிறோம். இப்போ நான்காவது ஆசீர்வாதத்துக்கு போலாம். எல்லாரும் வாங்க. மல்கியா 3 அதிகாரம், Malachi chapter 3 verse number 8 படிக்கிறேன், கவனிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. இந்த தமிழ்ல வஞ்சிக்கிறோன்னு வந்துச்சு. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, ராப் காட்னு வருது. கர்த்தரிடத்துல இருந்து திருட முடியுமா அப்படின்னு. இப்போ இது என்ன கதை ஆகுது? கர்த்தரிடத்துல இருந்து யாரா திருட முடியுமா? இப்போ தசம பாகத்தை திருடிட்டான் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அவர்கிட்ட நான் பணத்தை திருடிட்டேனான்னு யோசிக்கிறோம். கவனிங்க, தசம பாகத்தை வெறும் பணமா பார்த்தோம்னா நம்மளுக்கு இது புரியாது. ஆனா தசம பாகத்தை பணமா பார்க்காம அவருக்கு செலுத்த வேண்டிய கணமாக பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இது என் பணத்தை பத்தி இல்ல, அவருக்கு செலுத்துகிற கணத்தை பற்றியது. இட்ஸ் அபவுட் தி ஆனர் we give to God. அப்ப தசம பாகத்தில் கர்த்தருக்கு செலுத்துற ஆனர்னும் போது இப்ப நம்மளுக்கு புரியுது அந்த வசனத்துல என்னன்னா, நான் தசம பாகம் செலுத்தும் போது என்ன சொல்றேன்? என் வாழ்க்கையில முதல் நீங்க தான் ஆண்டவரே, என் ஆதாரம் நீங்க தான், என் நம்பிக்கை நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாமே, என் வாழ்க்கையின் ராஜாவாக நீங்க தான் அமர்ந்திருக்கிறீங்க, உங்களுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துறேன். அதனால தான் முதல் பலன். எல்லாம் சொல்லுங்க, முதல் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஸோ தசம பாகம்னா 10ல் 1 பாகம் இல்லை, 10ல் முதல் பாகத்தை கர்த்தருக்கு கொடுத்து சொல்றேன், என் வாழ்க்கையில முதல் நீங்க தான். இப்போ நம்மளை பார்த்து என்கிட்ட திருடிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நீங்க எனக்கு தரல, எனக்கு உரிய ஆனரை நீங்க தராம போயிட்டீங்க. அப்போ கர்த்தருடைய பணத்தை திருடல, நம்ம ஆக்சுவலா சொல்ல போனா கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை திருடிட்டோம். ஆனா நல்ல வேளை இந்த பிரசங்கம் நம்மளுக்கு ஒரு தெளிவை கொண்டு வருது. பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸ் சொல்வாரு, அவருடைய சர்ச்சில் யாரையாவது லீடராக அப்பாயிண்ட் பண்ணா அவங்க தசம பாகம் செலுத்துறாங்களான்னு அந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு தான் லீடராக அப்பாயிண்ட் பண்ணுவாராம். அவர் சொல்றாரு, தேவனுடைய பணத்தை திருடுறவன் தேவனுடைய ஜனத்தையும் திருடிடுவான். பட் அந்த பிரின்சிபலை தான் நம்ம சர்ச்சில் கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம சர்ச்சில் யார் யார் தசமபாகம் கொடுக்குறாங்கன்னு அத்தனை பேருடைய கணக்கையும் நான் உட்காந்து பார்க்கறது இல்லை. நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு காணிக்கும் ஒவ்வொரு ரூபாவும் அது கணக்குக்கு சேர்றதுக்குன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம் இருக்கிறவங்க செய்கிறாங்க. ஆனால் யாரையாவது லீடராக அப்பாயிண்ட் பண்ணணும்னா, லைஃப் குரூப் லீடர், ப்ரீச்சர், வர்ஷிப் லீடர், பேக்கப் சிங்கர், ஸ்டேஜ் ஊழியர்னு வந்த உடனே நான் சொல்கிறேன், அவங்களுடைய டைதிங் ரெக்கார்டு காமிங்கன்ற நான் பாஸ்டர் பிரசாத் கிட்ட. ஒரு வருஷம் அவங்க கொடுத்த டைதிங் நீங்கள் காமிங்க. ஏன்னா அதுதான் பேசிக். அவங்க கர்த்தரை கனப்படுத்துறாங்கன்னு அதுதான் வெளிப்பாடு. அதில் அவங்க ஃபெய்த்ஃபுல்லாக இல்லைன்னா அப்போது முக்கியமான ஊழியங்களுக்கு இன்னும் அதிக லெவலில் கணக்கு கொடுக்க வேண்டிய ஊழியத்தில் அவங்களை கொண்டு வந்து அவங்களை புஷ் பண்ணுறது இல்லை. இப்போ யாருக்கும் நம்ம கால் பண்ணி யாரையும் கூப்பிட்டு நீ ஏன் தசம பாகம் தரலாம் ஒருத்தரையும் நம்ம கேட்க போகிறது இல்லை. ஆனால் அவங்க செலுத்தி ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே வந்து கர்த்தரை கனப்படுத்துகிற நபர்களாக வந்துட்டாங்கன்னா அவங்கள லீடர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. தசம பாகம் செலுத்தலைன்னா அது திருட்டுன்றார் கர்த்தர். நான் சொன்னேன், இந்த பாஸ்டர் அவர் பேர் வெயின் மயர்ஸ். இவர் சவுத் அமெரிக்கா பகுதியில் மெக்சிகோ அப்படின்ற தேசத்தில் நல்ல கர்த்தருக்காக வல்லமையாக ஊழியம் செஞ்சவர். இந்த மெக்சிகோ பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏழ்மத்தனத்தில் வாடி போகிற ஜனங்க நிறையா பேர். இவர் போய் பிரசங்கம் பண்ணி நிறையா பேர் செழிப்பாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய பிரசங்கம் என்னன்னா, முக்கியமான வெளிப்பாடு, இவருக்கு கர்த்தர் கொடுத்த முக்கியமான வெளிப்பாடு என்னன்னா, தரித்திரத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு தசம பாகம் தான் வழி அப்படின்னு. கர்த்தரை நீ கனப்படுத்து பொருளாதாரத்தில், அவர் உன்னை கனப்படுத்துவார் உன்னுடைய ஃபைனான்ஷியல் லைஃப்பில் அப்படின்ட்டார் அவர். இதை கேட்டு நிறைய பேர் செழிப்பை பெற்றுக்கொண்டாங்க. நிறைய பேர், பெரிய ஊழியம் பாருங்க அவருக்கு, நிறைய பேர் ரசிக்கப்பட்டு செழிப்பை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு நாள் இவர் ஒரு காட்டு பகுதியில் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நடராத்திரி வேற. இவர் கூட ஒரு பிரசங்கியா இருந்திருக்கிறார், ஒரு மெக்சிகன் ப்ரீச்சர். காரில் போயிட்டு இருக்கும்போது கேட்டாராம், பாஸ்டர் நீங்கள் தசம பாகம் செலுத்துறீங்களா? இப்போ அவர் சொல்லிட்டாராம், இல்லைங்க நான்லாம் தசம பாகம் செலுத்துறது இல்லை, காரை நிப்பாட்டு அப்படின்ட்டாராம் அவர்.
பாருங்கள் பிரதர், நான் திருடன்கோனுக்கு கூட ட்ராவல் பண்ணுறதில்ல, தயவுசெய்து இறங்கிடுங்க. நடு காட்டில் நடராத்திரில் அவர் அலறிட்டார். ஐயோ இந்த நேரத்தில் இறக்கி விட்டா நான் எங்கே போவேன்? நான் அவர் சொன்னாராம், பார் தசமபாகம் செலுத்தலைன்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதன்மையான இடம் இருக்குது தெரியுமா, அந்த பிளேஸ் ஆஃப் ஆனர், அதை நம்ம கொடுக்காம போயிடுறோம். அதனால் நீங்கள் திருடன் அவன் என்கிட்ட திருடிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது நீங்கள்? அவர் அன்றைக்கி மனம் திரும்பினாராம். இல்லை பாஸ்டர் நான் கண்டிப்பாக தசமபாகம் செலுத்தணும் திரும்பி காரில் வந்து உட்காந்துட்டார். இப்போ அது வேறு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, தசமபாகம்ன்றது கர்த்தருக்கு நம்ம செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துறதுக்கான முக்கியமான ஒரு வழி. அதை செலுத்தும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரெடியாக இருக்கீங்களா? பாருங்கள் 9ஆம் வசனத்தை பாருங்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் சொல்றாரு, நீ தசமபாகம் செலுத்தாததுனால நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஸ்டாப், பயந்துராதீங்க. நான் உங்களை சபிக்க போறதில்ல, கர்த்தர் உங்களை சபிக்க மாட்டார். நான் உன்னை சபிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. பார், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாரே ஆகிய நீங்கள் எல்லாரும் என்னை என்கிட்ட இருந்து திருடிட்டீங்க அப்படின்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு பாருங்க. இந்த உலகத்துல சாபம் வந்தது கர்த்தரால இல்லை, மனுஷன் செஞ்ச பாவத்தினால. எப்ப ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணாங்களோ அப்பவே இந்த பூமி முழுக்க சாபத்துக்கு உட்பட்டு போயிடுச்சு. இந்த பூமியில சாபம் இருக்குது, எல்லா விஷயத்திலும் சாபம் இருக்குது, நம்ம சம்பாதிக்கிற பணத்துல சாபம் இருக்குது. இப்போ எப்படி அந்த சாபத்தை நம்ம கேன்சல் பண்றது? ஏன்னா சாபத்தோடவே நம்ம செலவு பண்ணனா பத்த மாட்டேங்குது. சாபத்தோடவே இருக்கிற பணம் தீமையை கொண்டு வருது, போதுமான அளவுக்கே இருக்க மாட்டேங்குது. because there's a curse in everything that I have. எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு சாபம் இருக்குது. இது கர்த்தரால வந்தது இல்லை, பாவத்தினால வந்தது. இப்போ ஆண்டவர் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். என்னது அது? தசமபாகம். அவர் சொல்றார், பார் நீ தசமபாகம் கொடுக்காம என்ன வஞ்சித்ததுனால நீ சபிக்கப்பட்டவன் ஆயிட்ட. நான் சபிக்கலப்பா உன்னை, நீ வாழ்ற உலகத்தின் சாபம் உன்னை ஒட்டிக்கிச்சு. நீ எவ்வளோ சம்பாரிச்சாலும் போதுமான அளவுக்கு இருக்க மாட்டேங்குது, சமாதானமோ நிம்மதியும் கெட்டு போகுது, குடும்பம் நாசப்படுது, உன் கையின் பிரயாசம் ஒன்றுமே பெருசாக வேலை செய்ய மாட்டேங்குது. அவர் சொல்கிறார், பாரு எப்படி கஷ்டப்படுற நீ. ஆனால் அவர் அந்த வசனத்தில் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா, நீ தசமபாகம் செலுத்தினா இந்த சாபம் உன்னை மேற்கொள்ளாது, அதை ஜெயித்து வாழ்றதுக்காக ஒரு வழி வகுத்து கொடுக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. நான் சாபத்துக்கு உட்பட்டவன் இல்லை, ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆசீர்வாதம் உங்கள் மேலே தான் இருக்குது. அதை செயல்முறையில் கொண்டு வர வழி தான் இந்த தசமபாகம். இதை கற்றுக்கிட்டு தான் ஆபிரகாம் பஞ்சத்தில் போய் நல்லா இருக்கிறார். பார், பஞ்சத்தில் ஆபிரகாம் தரித்திரன் ஆனான் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை, அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். பஞ்சத்தின் காலத்தில் ஆபிரகாம் சீமான் ஆனானா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இது அசாதாரணமாக இருக்குது. பஞ்சத்தில் ஈசாக்கும் தான் குடும்பமும் பசி பட்னியோட படுத்து தூங்கினார்கள்னா அது கரெக்ட் தான், அப்படித்தான் ஆகுன்றோம் நம்ம. ஆனால் பஞ்சத்தின் மத்தியில் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை கர்த்தர் கொடுத்தார். அவன் மகா, அது என்ன சொல்லுது, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இது என்னது? ஆசீர்வாதம். அப்படின்னு அர்த்தம். உலகத்து பஞ்சம் அவங்கள தாக்கல. எப்படி? ஒரு ரகசியத்தை கத்துக்கிட்டாங்க. என்ன ரகசியம்? தசமபாகம்ன்ற ரகசியம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சாபக்கேடா வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஆபிரகாமின் சந்ததி சொன்னாங்க, எங்க வருமானத்தில் முதல்ல கர்த்தருக்கு கொடுத்த உடனே எங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ சாபத்துக்கு உட்பட்டு நாங்கள் வாழ தேவையில்லை, ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டு நாங்கள் வாழ முடியும். ஹல்லேலூயா. 4வது ஆசீர்வாதத்தை எழுதிக்க பார்க்கலாம். தசமபாகத்துடைய 4வது ஆசீர்வாதம் என்னன்னா, a life above the curse in the world. உலகத்தின் சாபத்தை மேற்கொள்ளும் வாழ்க்கை. எவ்வளவு பேர் உண்மையாவே இதை விருப்பப்படுறீங்க நடக்கணும்னு சொல்லி? பாரு, ஒரு ஆவிக்குரிய பேராசையை வளர்த்துக்கணும் பாருங்க. ஆசீர்வாதத்து மேலே ஒரு வசனம் போட்டிருக்குது, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாததினால் அது அவனை விட்டு தூரமாக இருக்கும். அப்படி நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம விரும்புகிறோம், ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஆசீர்வதிக்கிறவரை அதை விட அதிகமாக விரும்புகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தசமபாகத்தின் மூலமாக சாபத்தை மேற்கொள்ளும் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம சம்பாதிக்கிற அத்தனை பணத்துலையும் சாபம் இருக்குது. எப்படி அந்த சாபத்தை கேன்சல் பண்ணுறது பாருங்க. ரோமன்ஸ் சாப்டர் 11 verse number 16 பாருங்க. ரோமன்ஸ் 11 and verse number 16. ரோமர் 11:16. முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால், பரிசுத்தம்னா பிரித்தெடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நான் முழு ஊதியத்தை வாங்கும் போது அந்த முழு பணத்து மேல ஒரு சாபம் இருக்குது. இப்போ அந்த சாபத்தை எப்படி கேன்சல் பண்றது? அவர் சொல்றாரு, முழு பணத்தை நீ என்கிட்ட கொடுக்க வேண்டாம், முதல் பலனை கொடுத்தா போதும்ன்றாரு. நீ முதல் பலனை எடுத்துட்டு வா, தசமபாகத்தை எடுத்துட்டு வா, அது பரிசுத்தமாயிருச்சு. சரி, அது மட்டும் தானே பிரதர் பரிசுத்தம்? ஸ்டாப். அவர் சொல்றாரு, முதல் பலனாகிய மாவு பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். என் சம்பளத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து முதல் பலன் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு?
என் டைத் பரிசுத்தமாயிருச்சு. ஏன்னா கர்த்தருக்காக நான் பிரிச்சுட்டேன். அதை கர்த்தர் அதை தொட்டுட்டார், கர்த்தர் அதை வாங்கிட்டாரு. ஆனால் தசம பாகத்துக்கு என்ன நடக்குதோ என் முழு பணத்துக்கு அதே தான் நடக்கும். அப்படின்னா என் தசம பாகம் பரிசுத்தான உடனே என் கையில் இருக்கிற 90% அந்த பணமும் பரிசுத்தமாயிருச்சு. நானமா ஒரு பதில சொல்லுங்க பார்க்கலாம். 100% சபிக்கப்பட்ட வருமானம் பெற்றா இல்லை 90% ஆசீர்வாதம் நிறைஞ்ச வருமானம் பெற்றா? சொல்லுங்க பார்க்கலாம். 100 90? அதனால தான் உலகம் கன்ஃபியூஸ் ஆகுது நம்மளை பார்க்கும்போது, இல்லையா? 90%. ஆனால் அதில் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. 100% சபிக்கப்பட்டதாக இருக்குது. எத்தனை செலவு பண்ணாலும் காலியாயினே, அடடட என்னன்னா கையில் நிற்கவே மாட்டேங்குதா பதர், ஒரு பொத்தலான பையில போட்ட மாதிரி இருக்குது பதர் அப்படின்றோம் நம்ம. ஆனால் முதல் பலனை கர்த்தருக்கு அர்ப்பணித்து சொல்கிறோம், ஆண்டவரே நீங்கள் என் ஆதாரம், நீங்கள் தான் என் ஆசீர்வாதத்துக்கு காரணர், நீங்கள் தான் எல்லாமே கொடுக்கும்போது என்ன நடக்கு தெரியுமா? முழுவதையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. முழுவதையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கி கொடுக்கிறார். எழுதிட்டீங்களா? நம்பர் 4, பிளஸிங் நம்பர் 4, தசம பாகத்தின் ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் இதுதான். உலகத்தின் சாபத்தை மேற்கொள்ளும் வாழ்க்கை கர்த்தர் நம்மளுக்கு ஏற்படுத்தி தருகிறார். 5வதாக பாருங்க, 3:10. அப்படியே மல்கியா 3 அப்படியே கண்டினியூ பண்றோம் நம்ம. 3:10 அவர் சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்க. தசமபாகத்தை கொண்டு வரும்போது, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க மேல ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன். எந்த அளவுக்கு தெரியுமா? வானத்தை திறந்து ரூமே இல்லாத அளவுக்கு, இடம் இல்லாத அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் நிறைவேறணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏதிங்க பார்க்கலாம். 5வது ஆசீர்வாதம் இதுதான். தாராளமான ஆசீர்வாதத்தின் புழக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில். an abundant overflow of blessings. an abundant overflow of blessings. பிரதர் என் சம்பளம் எவ்வளோ கம்மி பிரதர், அதை எண்ணி பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், மல்கியா 3:10 படித்து பார்த்தீங்களான்ற. நான் நம்மளுடைய குறை என்ன குறை? கர்த்தர் வானத்தை திறந்துட்டாருன்னா குறைவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவர் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். எல்லாரும் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஒரு வேளை ஒரு பற்றாக்குறையின் சீசனில் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் மாறப்போகுது இயேசுவின் நாமத்தில். அட இந்த காலத்தெல்லாம் தாண்டி வர போகிறோம். நம்புறவங்க வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குறைச்சலின் காலத்தை தாண்டி வருவோம். தரித்திரம் நம்ம மேல ஒரு பிடியை வைக்காத இயேசுவின் நாமத்தில். ஓ கமான், நல்லா வாழ போறோம், நம்ம நல்லா வாழ போறோம். தரித்திரத்தை திருப்பி போடுகிற ரகசியத்தை கத்துக்கிட்டோம் நம்ம. என் தசம பாகத்தை கொண்டு வந்து கர்த்தர் என் ஆதாரம் சொல்லிட்டேன், நான் எப்படி தரித்திரனா இருக்க முடியும்? கர்த்தர் என் ஆதாரம் சொல்லிட்டேன், நான் தரித்திரமா இருக்க முடியாது. தரித்திரம் நம்ம பிடிச்சு வைக்க முடியாது, கூடாதுன்னு சொல்றேன் நான். நம்மலாம் உலகத்தின் சாபத்துக்கு மேலே வாழ்றவங்க. நம்ம எதுக்கில வாழ்றவங்க? ஆசீர்வாதத்தின் புழக்கத்துக்கு இல்லை நம்ம வாழ்கிற ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். an overflow of the blessings of God. hallelujah. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் பாருங்க கர்த்தர் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். நீங்கள் தலையாக இருப்பீங்க, வாழா இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன் நான் இயேசுவின் நாமத்தில். நீங்கள் கீழே இருக்க மாட்டீங்க, மேலா இருப்பீங்க. 1000 பேரை வாழ வைக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தருவார். பெரிய தயவை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காண்பிப்பார். மேன்மையாக கர்த்தர் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. இதுதான் நம்முடைய தேவன், இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். 6வது ஆசீர்வாதம். ரெடியாக இருக்கிறீங்களா? 7 ஆசீர்வாதங்கள் சொன்னேன். 6வது ஆசீர்வாதம், தசம பாகம் செலுத்தி அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தும் போது 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகள். விதைச்சும் போது கிடைக்கிற அறுவடை தான் கனி, இல்லையா? வேலை செஞ்சால் கிடைக்கிறது தான் சம்பளம், இல்லையா? அந்த சம்பளத்தை சாப்பிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். நம்பர் நல்லா சொல்லுங்க பதர், என் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறான் அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து பிசாசு பற்றி பேசுனுக்கிறார் ஆண்டவர். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வேலை மேலே ஏன் ஒரு ஆசீர்வாதம் காணப்பட மாட்டேங்குது? சில நேரத்தில் ஒரு கிளைண்ட்டுக்கு வேலை செய்கிறோம், பேமெண்ட் வர மாட்டேங்குது அப்படின்றோம். நம்ம டியூஷன் எடுக்கிறோம், ஃபீஸ் சரியாக கட்ட மாட்டேங்கிறாங்க பதர் அப்படின்றாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் பணத்தை அனுப்ப மாட்டேங்கிறாங்க, எனக்கு பேமெண்ட் வர மாட்டேங்குது. டக்குன்னு அதிகமாக கட் ஆகிடுது பேமெண்ட்டு, இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை. நான் சம்பாதிக்கணும், நான் ரொம்ப பிரயாசப்படுறேன் பதர், ஆனால் முழுமையான பலனை நான் அனுபவிக்க முடியாத மாதிரி போயிடுச்சு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சம்பளத்தை சாப்பிட்றதுக்காக ஒருத்தன் வந்திருக்கிறான், பிசாசானவன், உன்னுடைய கனியை பட்சிக்கிறவன். நீ கவலைப்படாத,
நீ தசம பாகம் கொண்டு வரும்போது உன் நிமித்தம் நான் அவனை கடிந்து கொள்ளுவேன். ஏன்னா எங்கே அவன் ஒழிஞ்சுக்கிறான்னு நம்மளுக்கு தெரில, எப்படி எந்த இடத்துல சிக்கல்னு தெரில. பல நாளாக வர வேண்டிய பேமெண்ட் வரமாட்டேங்குது பதிலுன்றோம். எங்கே போய் யார்கிட்ட போய் நமக்கு பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தெரியல யார்கிட்ட பேசணும், எங்கே கை வைக்கணும்னு. கர்த்தர் சொல்ல, நீ கவலைப்படாத, நான் கடிந்து கொள்ளுகிறேன். நம்மளுடைய சம்பளத்தை, நம்ம வருமானம் முழுமையாக நம்ம அனுபவிக்காதபடிக்கு, பேமெண்ட் முழுசாக நம்மக்கிட்ட வராதபடிக்கு எல்லா தடைகளை பிசாசானவன் கொண்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனால் பிசாசுக்கு தெரியாதது என்னன்னு நமக்கு தெரியும். ஆசீர்வாதத்தை அன்லாக் பண்ணுற வழியை கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டாரு. தசம பாகத்தின் மூலமாக கர்த்தரை இறக்குறோம் நம்மளுடைய யுத்தத்தில். அவர் சொல்கிறாரு, உனக்காக நான் கடிந்து கொள்கிறேன். 6வது ஆசீர்வாதத்தை எழுதிங்க. God will rebuke the devourer. விழுங்கி போடுகிறவனை கர்த்தர் கடிந்து கொள்வார். கவலைப்படாதீங்க, உங்கள் வருமானத்தை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கிற கர்த்தர் செய்வார். ஆமென். உங்களுடைய சம்பளம் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய பிரயாசத்துடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. எந்த பிசாசோ, வியாதியோ, பலவீனமோ, ஆக்சிடென்ட்டோ, இல்லை வண்டியுடைய ரிப்பேரோ அதை சாப்பிட்டு போடாதுன்னு சொல்கிற இயேசுவின் நாமத்தில். ஆமென். He will rebuke the devourer for your sakes. இது எல்லாமே கர்த்தரை கனப்படுத்துறதுனால நமக்கு ஏற்படுகிற ஆசீர்வாதங்கள். 7வதா மிக முக்கியமான அருமையான ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இதெல்லாம் என்னத்துக்குன்னா, அவர் சொன்னார் 7வதா வர்றாரு, நீ தசமபாகம் கொடுத்துட்டு என்னை நீ கனப்படுத்தும் போது நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? அப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க அப்பொழுது. அப்படின்னா இது தானாக நடக்க போகிறதில்ல, இது நீ செய்யும் போது உனக்கு நான் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்றார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க, எல்லா ஜாதிகளும் பாக்கியவான்கள் என்பார்கள். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்களா? உங்களை பாக்கியவான். இங்கிலீஷில் இருக்குது பாருங்க, all the nations will call you blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். நல்லா கவனிங்க, விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 7வது ஆசீர்வாதத்தை ஞாபகம் வச்சுங்க, எழுதிங்க. நான் கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்துகிற வழக்கத்தில் ரெகுலரான இறங்கிட்டேனா, எல்லாவித கட்டுகளையும் உடைச்சி வெளியே வந்து எல்லாராலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்ற அந்த பேச்சை நான் வாங்கிக்க போகிறேன். எல்லாரும் நம்மளை பார்த்து என்னான்னு சொல்லுவாங்களா? என்ன அருமையாக இருக்கு, இன்னும் டைம் படிக்கணும்னு தோந்து பாருங்க. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும், அது உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். ஹல்லேலூயா. எல்லா ஜாதிகளும் உங்களை கடங்காரங்கள் என்பார்கள்னு சொல்ல, எல்லா ஜாதிகளும் உங்களை அவன் பார் பாக்கி வச்சவன் போகிறான் பாருன்னு சொல்ல போகிறதில்ல, எல்லா ஜாதிக்காரனும் ஐயோ பாவம்னு சொல்ல போகிறதில்ல, நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இப்படி தான் நம்ம வாழணும். இது நிமித்தம் யார் நம்மளை ஆசீர்வதிச்சார் அப்படின்றது நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க. தெரியுமா, ஒரு நாள் சாராள் மரித்த போது ஆபிரகாம்ட்டு சொந்தமான நிலம் இல்லை. ஏன்னா அவர் பயணம் பண்ணிட்டு போகிறார், கர்த்தர் வழி நடத்துகிற மாதிரி. தேசம் எங்கும் சுற்றி திரியிறது அவருடைய வாழ்க்கையின் ஒரு பயணமாக இருந்துச்சு. சாராள் மரிச்சிட்டாங்க, எப்படி அடக்கம் பண்ணுறது? அந்த ஊர் பெரியவங்கள்ட்ட போய் ஆபிரகாம் நின்று சொல்கிறார், பாருங்கள், நான் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறவன், நான் ஒரு பயணம் பண்ணுறவன், என்கிட்ட நிலம் இல்லை, பணத்தை கொடுக்குறேன், நிலத்தை கொடுங்கன்னொன்னே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நல்லா அவங்க சொல்கிற வார்த்தை கவனிங்க, அவங்க சொல்கிற வார்த்தை பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிற மகா பெரிய பிரபுவாக இருக்கிறீங்க அப்படின்றாரு. யூ ஆர் அ மைட்டி பிரின்ஸ். என்னன்னு சொன்னாங்க? யூ ஆர் அ மைட்டி பிரின்ஸ். ஆபிரகாம் என்னன்னு சொல்கிறாரு பாருங்க, ஐயா நான் ட்ராவல் பண்ணுறவன். அவங்க ஆபிரகாமை பார்த்து பரிதாபப்படல, ஐயோ பாவம் இந்த பெரியவருக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படியா சொன்னாங்க? இல்லை, அவங்க எந்திரிச்சு நிற்கிறான், ஐயா நீங்கள் பெரியவர், எவ்வளோ நிலவேனாலும் எடுத்துங்க, பணத்தை தராதிங்கன்றாங்க ஆபிரகாம் கிட்ட. பணமே தராதிங்க, நீங்கள் எவ்வளோ பெரியவர், நீங்கள் என்ன போய் என்கிட்ட அப்படி பேசுகிறீங்களே, எவ்வளோ பெரிய அவங்க ஆபிரகாம் பார்த்து சொல்ல, ஐயோ பாவம் இவர், நீங்களே ஒரு பஞ்ச பரதேசி சார், இங்கே வந்திருக்கிறீங்களே, என்ன பண்ணுறது, நீங்கள் எங்களால் முடிஞ்சது என்ன தரோம், நான் அப்படியெல்லாம் பேசல. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, எனக்கு பரிதாபம் வேண்டான்னு சொல்லிடுங்களேன். யாருடைய பரிதாபமும் நம்மளுக்கு வேண்டாம். கர்த்தர் அவங்க கண்கள் முன்னாடி நம்மளை ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். யாருக்கிட்டையும் போய் பரிதாபத்தில் கையேந்தி நின்று பரிதாபத்து நிமித்தம் ஒரு 5 ரூபாய் வாங்கி தரணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி நம்மளுடைய எண்ணமே இல்லை. யாருடைய பரிதாபமும் நம்மளுக்கு தேவையில்லை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார், நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் ஃபஸ்ட் அவர்கிட்ட போய் பேசும்போது, என்னை அசோசியேட் பாஸ்டராக எடுக்கும்போது அவர் சொன்னார், பார் கிரேஸ்வின், நம்மளுக்கு நிறையா தேவைங்க இருக்கும், நிறையா பிரச்சனைங்க இருக்கும், அதெல்லாம் யாருக்கும் தெரிய தேவையில்லை. அவர் சொன்னார், வாரம் நல்ல சூட்டில் தான் நீ பிரசங்கம் பண்ணணும். முதல் வாரத்துலேருந்தே சூட்டில் பிரசங்கம் பண்ணு. அப்போ என்கிட்ட பிளேசர் கூட இல்லை, என்கிட்ட பிளேசர் கூட இல்லை. அப்புறம் என் தம்பிக்கிட்ட போய் எனக்கு ஒரு பிளேசர் கொடுன்ட்டு அவன்கிட்ட ஒரு பிளேசர் வாங்கி போட்டு, நல்ல வேலை இப்போது என்னுடைய மனைவி அவங்களுடைய ஸ்டைல் சென்ஸ்னால கொஞ்சம் வாரம் நல்லா துணி போட முடியுது. ஆனால் ஒரு விஷயம், என்னத்துக்கு பதில் யாருடைய பரிதாபமும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவைகள் இருக்குது, எல்லாரும் போல் நம்ம வாழ்க்கையில் சவால்கள் இருக்குது. ஆனால் அதனால நம்ம ஒன்றும் குறைஞ்சவங்கன்னு இல்லை. எல்லாரும் சொல்லுங்கள், தேவை இருக்குது, அதனால் நான் குறைஞ்சவன் இல்லை. சொல்லுங்கள், ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, யாருடைய பரிதாபமும் எனக்கு தேவையில்லை. என் கூட வரவங்கள்ட்ட அப்பப்போ சொல்லலாம், யாரும் நம்மளை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. வண்டி வச்சுருக்கிறீங்களா, ஒழுங்காக வச்சுங்க, நல்லா டீசெண்டாக வச்சுங்க. ப்ரேயருக்கு போகிறோமா, டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா இருக்கலாம்.
யாருடைய பரிதாபமும் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு நாள் நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவனேன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை தான் கர்த்தர் இங்க சொல்றாரு நம்மளை பார்த்து. எல்லா ஜனங்களும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லா ஜனங்களும் உங்களை பாக்கியவான்கள்னு சொல்லுவாங்க அப்படின்றார் பார். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள். They will call you blessed. They will call you blessed. Hallelujah. They will call you blessed. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுங்களேன். ஆமென். கூடிய சீக்கிரம் எல்லா ஜனங்களும் நம்மளை பார்த்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. எல்லா ஜனங்களும் நம்மளை பார்த்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆமென். யாருடைய பரிதாபமும் நம்மளுக்கு தேவையில்லை. யாருக்கிட்டையும் பாவமான முகத்தெல்லாம் வச்சு நம்ம போக தேவையில்லை. எவ்வளோ தேவை இருக்குது அதெல்லாம் யார்கிட்ட காமிச்சிக்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். எல்லாருக்கிட்டையும் போய் உங்கள் தேவைகளை சொல்லணும் இருக்காதீங்க. ஒரு சில பேர்ட்ட சொல்லலாம் ஜெபம் பண்ணிங்கன்ட்டு. எல்லாருக்கிட்டையும் போய் ஐயா நான் ரொம்ப கஷ்டத்துக்கிறேன், அம்மா நான் கஷ்டத்துக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் இல்லை. ஒரு சில பேர்ட்ட சொல்கிறோம், சில டைம் சொல்லக்கூட வேண்டான்றேன் நான். கர்த்தருக்கு தெரியும் நான் யாருன்னு. அவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். இந்த குறைபாடின் காலம் ஒன்றும் இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் பரிதபிக்கப்பட வேண்டியவன் இல்லை. பரிதாபப்பட வேண்டிய ஒரு நபர் நான் இல்லை. கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் நாங்கள் இந்த பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம் பாருங்கள். நான், என்னுடைய தம்பிமார்கள், தங்கச்சிமார், நாங்கள் எல்லாருமே ஒரு சிம்பிளான குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். நிறைய பண கஷ்டத்தை பார்த்தவங்க, நிறைய குறைபாடை பார்த்தவங்களாம் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஒரு சில பேர் எங்களை பார்த்து பரிதாபப்பட்டு எங்களுக்கு நன்மை செஞ்சவங்க இருந்திருக்கிறாங்க. அதுதான் உண்மை. சரியா? அந்த நிலைகள்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அதுக்குள்ளே நான் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, கிரேஸ்வின்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னு நினச்சேன் நான் அப்படின்றவங்க இருக்கிறாங்கப்பா அப்படின்றவங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு இந்துக்கிறீங்க பதர் நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது வேற கதை. இப்போ எப்படிங்கிறது பாருங்க. ஆனால் அந்த அளவுக்கு பண கஷ்டம் இருந்துச்சு. பரிதாபப்பட அளவுக்கு ரொம்பவே கஷ்டத்துலலாம் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் கூப்பிட்றாங்க. என்னை பார்த்து பரிதாபப்பட்டவங்க இல்லைன்ற நான் சொல்கிறேன். நான் போகிற இடத்துலலாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறீங்க பதர், நீங்கள் நல்லா இருக்கீங்க பதர், உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் தான் அநேகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மனைவியுடைய ஸ்டோரியும் அதே போல தான். சிறு வயதுலேருந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சவங்க. அப்பா இறந்துட்டாரு, அம்மா கூட இல்லாத ஒரு பட்சத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க அனுபவிக்கணுமா இருந்துச்சு. என் மனைவி, அவருடைய அண்ணன், அவங்க தம்பி, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 3 வித்தியாசமான வீடுகளில் வளரணுமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சரியாக படிக்க முடியல, வாய்ப்புகளை ஓப்பன் அப் பண்ணி கொடுக்கல, அநேக பண கஷ்டம், அநேகர் அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டிருக்கிறாங்கன்னு என் மனைவி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த காலம்லாம் போயிடுச்சு பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு பிற அந்த காலம்லாம் மாறுது. இப்போ நம்ம வீட்டுக்கு வருவாங்க. சில டைம் எங்கள் மனைவி வளர்ந்த ஊர்லேருந்து, அவங்க ஏரியாவிலேருந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்வைட் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ நான் மனைவியை பார்த்து கேட்குவேன், இவங்க நம்ம சொந்தக்காரனே எனக்கு தெரியாது அப்படின்னு நான். இப்போ மனைவி சொல்லுவாங்க, இல்லை அவங்க ஒரு வகையில் தூரத்தில் சொந்தக்காரர் தான் நமக்கு, ஆனால் நான் வரணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. என் மனைவி சொல்கிறாங்க, இப்போ நான் போகிற இடத்துலலாம் எனக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. நான் போகிற இடத்துலலாம் என்னை பார்த்து எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க. விஷயம் என்னன்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சந்தோஷப்படுறேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு நாள் நம்ம பார்த்து பரிதாபப்பட்டவங்க நம்மளை பார்த்து பாக்கியவான்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கான வழிதான் தசமபாகம். எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க தசமபாகம்ன்ற வழி? இது ஒரு டிமாண்ட் இல்ல. God is not demanding from us. God wants to give to us. Hallelujah. He wants to give to us. அதெல்லாம் பண்ணலாம். திறந்த கைகளோட வாழலாமே. ஐயோ இறுக்கி பிடிச்சு, ஐயோ இது குத்துட்டேன்னா எப்படி நான் வாழ்வேன்ற துக்கத்துல போயிடாதீங்க. பாரு, உங்க போதகனா, உங்க மெய்ப்பனா சொல்லிட்டு இருக்கிறேன் நான். உங்களுடைய பணத்தை உங்ககிட்ட வாங்குறதுக்கான பிரசங்கம் இது இல்லவே இல்லை. தைரியமாக இருங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. சரியா? யாரும் கொடுக்கணுன்ற கட்டாயம் இல்லவே இல்லை. கர்த்தர் பணத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக தான் சொல்கிறார், ஓப்பன் அப் பண்ணுன்றார். பாரு, கை இப்படி இறுக்கி பிடிச்சா வாங்கிக்க முடியுமா? நம்ம ஓப்பன் பண்ணால் தானே வாங்க முடியும். அதை ஓப்பன் பண்ணுற வழி தான் தசம பாகம். யூ கேனாட் ரிசீவ் வித் அ கிளென்ஸ்ட் ஃபிஸ்ட். யூ ஹேவ் டு ஓப்பன் அப் யுவர் ஹேண்ட்ஸ். அதனால தேவனுடைய விஷயங்களில், ராஜ்யத்துக்கு ஏதுவான விஷயங்களில் தாராளமாக இருக்கலாம். திறந்த மனதுள்ளவர்களாக இருக்கலாம். கஞ்சத்தனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இமேஜின் பண்ணுங்க, கஞ்சத்தனமாக மூச்சு விட்டா என்ன ஆகும் நம்மளுக்கு? மூச்சு விடு. இல்லை விட மாட்டேன், விட்டாவும் பிடிச்சிக்குவான். ஆனால் இல்லை எனக்குன்றது நான் அப்படி என்ன அவன் செத்து தான் போவாங்க. கரெக்டாக இல்லையா? தாராளமாக மூச்சு விடுங்கன்ற. எல்லாருக்கும் போதுமான அளவு காற்று இருக்குதா? தாராளமாக மூச்சு விடுங்க. ரொம்ப இறுக்கி பிடிச்சவங்களாம் இருக்க வேண்டாம். இல்லை ஒரு சில பேர், உன் பேர் என்ன? மை நேம் இஸ் ஜிம்மி, கிம்மின்றான். என்ன அது நீ கொடுத்தா எடுத்துக்கிறேன் நான், அப்புறம் அப்படி நம்ம வாழக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம சர்ச்சுக்கு ரூத்ன்ற ஒரு சகோதரி வர்றாங்க. அவங்க தசமபாகத்தை பற்றி, கொடுக்குறத பற்றி டீச்சிங்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இதை கற்றுக்க ஆரம்பித்தாங்களாம் பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய ஆஃபீஸில்
டார்கெட் அச்சீவ் பண்ணுறது பெரிய சேலஞ்ச் பிரதர். யாரும் ஒரு சில மாதங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த கோட்பாடின் பிரகாரம் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க ஆரம்பித்தேன், தசம பாகத்தை கொண்டு வர ஆரம்பித்தேன். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதம் என் டார்கெட்டை அச்சீவ் பண்ணி இன்னும் அதிகமாக நான் செஞ்சு முடித்ததுனால அவங்க பாஸ் அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சொன்னாராம், உன் ஜீசஸ் தாமா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னாராம். ஏன் தெரியுது வெளிப்படையா, யாராலையும் செய்ய முடியல, இந்த பொண்ணு பண்ணுதுன்னு அர்த்தம். ஆசீர்வாதம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆமென். கவலைப்படாதீங்க, நல்லா இருப்போம். நம்ம அதுக்கான வழியை தான் கர்த்தர் கொண்டு வர்றார். கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குது. எப்படி கட்டவிழ்த்து விடுறோம்? தசம பாகத்தின் விசுவாசத்தின் வழி மூலமாக. ஆமென். கஞ்சத்தனம் நம்மளை எங்கேயும் கொண்டு போக போறதில்ல. பாருங்க, தைரியமா இருங்க, லாஸ்டா இருங்க. செய்வார் கர்த்தர், பெரிய காரியங்களை செய்வார், வாழ வைப்பார், நம்மளை வாழ வைப்பார். ஜான் டி ராக்கஃபெல்லர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வாழ்ந்தார் பாருங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மட்டும்தான் பில்லியனர் அமெரிக்காலேயே. உலகத்திலே ஒரே பில்லியன் அவர் தான் அவருடைய காலத்தில். நான் சொல்லி அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க. இந்த ஜான் டி ராக்கஃபெல்லர் அப்படின்ற ஒரு நல்ல கிறிஸ்தவர் தான், கர்த்தரை விசுவாசிக்கிறவர். ஆயில் பிஸ்னஸில் பயங்கரமாக செழிச்சு நல்லா இருந்த ஒரு மனுஷன் பாருங்க. அவருக்கு 53 வயசு இருக்கும்போது ஒரு கொடிய வியாதி வந்துச்சு. அந்த வியாதியை செக் பண்ணிக்கிறதுக்காக டாக்டர்கிட்ட போகும்போது அன்னைக்கு இருந்த சிறந்த டாக்டர்ஸ், இமேஜின் பண்ணுங்க, இருக்கிறதே ஒரே கோடீஸ்வரர் அவர் தானா, சிறந்த டாக்டர்ஸ் அவருக்கு அவைலபிளாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்களாம், சார் இந்த வியாதிக்கு கியூர் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை, அதனால உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது, நீங்கள் மறிச்சு போவீங்கன்னு சொல்லிட்டாங்களாம் பாருங்க. இவர் யோசிச்சாராம், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இது எந்த பணமும் எனக்கு இப்போ யூஸ் இல்லாமல் போயிடுச்சு, நான் ஏன் இப்படி இறுக்கி பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி தாராளமாக கொடுக்க ஆரம்பிச்சாராம் பாருங்க. சபைகளுக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், நான் சொல்கிறேன் 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, கோடி கணக்கில் கொடுத்தாராம். அவர் வாழ்க்கை முழுவதும் அவர் கொடுத்து முடிச்சது எவ்வளோன்னு கணக்கு எழுதியிருக்கிறாங்க. $540 மில்லியன் கொடுத்தாராம். இந்தியன் பணத்தில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு விலைவாசியில் 4700 crores. அவர் கொடுத்தது மட்டும் எவ்வளோ? 4700 crores. அவ்வளோ கொடுப்பாராம், தாராளமாக கொடுத்துருவாராம். பாவம், அந்த மனுஷன் எவ்வளோ நாள் பதர் இருந்தார் உயிரோடுன்னு கேட்குறீங்க தானே? 98 years உயிரோட வாழ்ந்து சுகமா செழிப்பா வாழ்ந்தாராம். கைகள் திறக்கும் போது என்னவோ நடக்குது, மனசுக்கு என்னவோ ஆகுது, உடம்புக்கு என்னவோ ஆகுது, பொருளாதாரத்துக்கு என்னவோ ஆகுது. இறுக்கி பிடிச்சி வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க, உடம்பும் பாதிக்கப்படுது, பொருளாதாரமும் பாதிக்கப்படுது, குடும்பமும் பாதிக்கப்படுது. எல்லாரும் உங்களை பார்த்து பாக்கியவான்கள்னு சொல்ல மாட்டாங்க, கஞ்ச பேசினாருன்னுவாங்க. கரெக்டா இல்லையா? கஞ்சன் போறான் பாரு அப்படின்வாங்க, மிஸ்டர் கஞ்சன் குமார் அப்படி பேரை வாங்கி என்னத்த பண்றது வாழ்க்கையில் சொல்லுங்க பார்க்கலாம். ரிலாக்ஸ்டாக வாழுங்க. நான் பொறுப்பில்லாமல் இருங்கன்னு சொல்ல வரல, நல்லா கவனிங்க தயவு செய்து. ஊதாரித்தனமாக செலவழிங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் கொடுக்க வேண்டிய நோக்கங்களுக்கு, முதலாவது தேவனுக்கு, ரெண்டாவது நம்ம நேசிக்கிற ஜனங்களுக்கு, நல்ல நல்ல விஷயங்களுக்கு, தான தர்மத்துக்கு, இது எல்லாத்துக்கும் நம்ம கைகளை திறந்து கொடுக்கும்போது குறைவில்லாமல் நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுகிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, தாராளமான ஆசீர்வாதம். ஓ, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். ஆமென். கமான், எவ்வளோ பேர் பெற்றுக்கொண்டீங்க இன்னைக்கு பிரசங்கத்தை? ஆமென். எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணீங்க இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு? எஸ். 7 ஆசீர்வாதத்தை நம்ம படிச்சலாம், ஏன்னா அது டீச்சிங் கூட. சரியா? 7 ஆசீர்வாதத்தை படிச்சு நம்மளாம் ஜெபம் பண்ண முடிய போகிறோம். ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க, தசம பாகத்தின் 7 ஆசீர்வாதங்கள் என்னது? முதலாவது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உடைமையாக்குதல். இரண்டாவதாக, உங்களுடைய சத்துருக்கள் மீது வல்லமையும் அதிகாரமும். மூன்றாவதாக, வரும் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதங்கள். நான்காவதாக, உலகத்தின் சாபத்தை மேற்கொள்ளும் வாழ்க்கை. ஐந்தாவதாக, ஏராளமான ஆசீர்வாதத்தின் புழக்கம். ஆறாவதாக, உங்கள் ஊதியத்தை விழுங்குகிறவனை தேவன் கடிந்து கொள்வார். ஆமென். ஏழாவதாக, ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் சத்தமா படிங்க, சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஜனங்களால் அழைக்கப்படுவீர்கள். ஹalleluya. ஓ கம் ஆன், நல்லா நன்றி செலுத்தலாம். Thank you Jesus. வெளிப்பாடுகளுக்காக நன்றி. என்னோட அருமையான வார்த்தை, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்கள் மேலே கிருபையா இருக்கிறார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்கள் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட உங்கள் பிள்ளையை நீங்கள் தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால் நிரப்புங்க, பலத்தால் நிரப்புங்க.
அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.